அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே வணக்கம். இப்போது இந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடல் உள்ள வரை ஆமா, கடல் எவ்வளவு பெரியது, அந்த அளவுக்கு கவலைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை அவ்வளோ எளிதில் நம்ம விட்டுவிட முடியாது. புரியுதுங்களா? யாருக்குங்க கவலை இல்லை? கவலை இல்லாத ஒரே ஒரு மனிதனை காட்டுங்கள் பார்க்கலாம். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். ஆமாம், சாவி இல்லாத வீடு இருக்குதான்னு. ஆமாம், சாவு இல்லாத வீடு இருக்கப்ப, அப்போ ஏன் கேமரா வைக்க மாட்டேறீங்க? வீட்டுக்கு வீடு கேமரா வைங்கன்றேன். 10 வருஷமாக கத்துறேன். 10 வருஷமாக கேமரா 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 கேமரா. என் பேச்சை கேட்டு கேட்டு அங்கங்கே வச்சாலுங்க கேமரா. ஆனால் வேலை செய்ய விடல. கேமரா பிடிக்கிட்டு போயிடுறான்ப்பா. கேமரா எடுத்துன்னு போடுறான். ஃபாரின்லலாம் இருக்குது. வீட்டுக்கு வீடு, படிக்கு படி, அடிக்கு அடி, ஒவ்வொரு அடியிலையும் கேமராக்கள் வைத்திருக்கிறான். கேமராக்கள் பாதுகாக்கிறது. அரசியல்வாதிகள் அல்ல, பிரசிடென்ட்ஸ் இல்லைப்பா, கேமராக்கள். ஒரு போட்ட பொருள் அங்கேயே இருக்கும், எவனும் எடுத்துன்னு போக மாட்டான். ஸோ அந்த மாதிரி கவலைகள் என்பதை தயவு செஞ்சு விட்டு விடுங்க. பாருங்கள், இரவு இல்லாமல் இருக்குதா, பகல் இல்லாமல் இருக்குதா, மேடு இல்லாமல் இருக்குதா, பள்ளம் இல்லாமல் இருக்குதா, அசிங்கம் இல்லாமல் இருக்குதா, திருட்டு இல்லாமல் இருக்குதா, கலப்படம் இல்லாமல் இருக்குதா, லஞ்சம் இல்லாமல் இருக்குதா, ஊழல் இல்லாமல் இருக்குதா, எது இல்லாமல் இல்லை. பிறக்கும்போது ஐயோ ஏன் பிறந்தோம் கவலை, பிறந்ததுக்கப்புறம் ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்ற கவலை, ஸ்கூலுக்கு போயிட முடிஞ்சோடனே ஐயோ வேலைக்கு போகணுமேன்ற கவலை, வேலைக்கு போக உடனே கல்யாணம் கட்டிக்கணுமேன்ற கவலை, கல்யாணம் கட்டிக்கிட்ட உடனே புலை பெற்றுக்கணுமேன்ற கவலை, புலை பெற்றுட்டு ரோட்டில் பிச்சை எடுக்க ஒன்றுமேன்ற கவலை. அதுக்குள்ளே ஒன்று எல்லாம் அந்த அரசியல்வாதெலாம் விலைக்கு வாங்கிடுவான். பிரியாணி, குவாட்ரு, மயிரெல்லாம் கொடுத்து ஒன்று விலைக்கு ஆகிடும். தயவு செஞ்சு இப்போ கவலைப்படாதீங்கப்பா. அந்த பெல்லி இது பற்றியா, பில்லி அது சகனம் சொல்லுமா, எல்லாருக்கும் புத்தி சொல்லுமா. கட்சியில் அந்த கருமம் இழவு இருக்குது. அது என்ன தெரியுமா பாவம், கைனி பானையில் உந்தி செத்து போடும். இந்த ஜோசியக்காரன் வச்சுன்னுக்கிறான் பாரு, கிளியை வச்சு நீ ஜோசியம் சொல்கிறாயா, கல்யாணம் பொருத்தம் சொல்கிறாயா, 10 பொருத்தம், மூஞ்சில் குத்துன்னு குத்து, 10 இல்லை குத்துன்னு குத்துன்னு திருட்டு பசங்க ஊருப்புறா இருக்கிறானுங்க. புறம்போக்கு 2000 கோடி ரூபாயை வச்சுக்கின்னு சர்வீஸ் பண்ணுறேன், மக்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவர் பேச்சை கேட்கல, விஜயை தான் சொல்கிறேன். கிளி ஜோசியக்காரன் புறம்போக்கு அரசியல்வாதி பேச்சை கேட்டு பெத்த குழந்தைகளை பிச்சை எடுக்கும் நாதாரி பசங்களை தின்னுங்கடா.